அப்படின்னா 99% வந்து நமக்கு நடக்கக்கூடிய சாத்தியமா இருந்து 1% நடக்காது அப்படின்னு நினைக்கும் போது நிறைய பேர் விசுவாசம் பண்ணுவாங்க. ஆனா அதே நேரம் 99% நடக்காது, ஏதோ ஆண்டவர் நினைச்சா நடக்கும் அப்படின்னு நினைச்சா நிறைய பேருடைய விசுவாசம் குறைகிறது. ஆனா விசுவாசம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அக்காலத்திலே சூழ்நிலை சரியில்லை, இந்த பிள்ளையை கொன்றுவாங்க, நம்ம தூக்கி நயல் நடியில் தான் போட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சூழ்நிலையிலையும் மோசையினுடைய தாய் தகப்பன்மார் விசுவாசத்திலே 3 மாதம் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று ஒரு முடிவை எடுத்தார்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க சூழ்நிலை மோசமானதா இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லாததா இருக்கலாம். இந்த சூழ்நிலையிலே இருந்தா இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, வளர்த்த முடியாது என்கிற ஒரு காரியத்தில் நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் நம்முடைய விசுவாசத்தை பெருக பண்ணுகிறவர். சூழ்நிலைகள் சாதகம் இல்லாது இருக்கும் போது என்னுடைய விசுவாசத்தை வளர பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த 100 நாளையில உங்க ஃபெய்த் வேற லெவல்ல அடுத்த பரிமாணத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போறாரு. ஆமென். உங்களுக்குள்ள ஆண்டவர் விசுவாசத்தை எப்ப வளர்த்துவார் தெரியுமா? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து உங்க விசுவாசத்தை வளர்த்துகிறவர் அல்ல, ஒன்னும் இல்லாத போது உங்க விசுவாசத்தை வளர்த்துவார். சூழ்நிலை சரியில்லாத போது விசுவாசத்தை வளர்த்துவார். அக்காலத்திலே எந்த சூழ்நிலையும் சரியில்லாத அந்த காலத்துல விசுவாசத்தை துவங்குறவர் தான் ஆண்டவர். ஆமே. விசுவாசத்தை ஆரம்பிச்சு துவங்கி இப்ப ஆண்டவரை வந்து பார்த்த உடனே ஆண்டவர் அவன் கண்ணுக்கு முன்னாடியே பெரும்பாடு உள்ள ஸ்திரீக்கு விடுதலை கொடுத்த உடனே அந்த விசுவாசம் அப்படியே பொங்கி 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 அப்படியே வளர்ந்து இன்னும் 2-3 வாக்கு அப்படியே எடுத்து வச்சு கிளம்பி, பரவாயில்லடா என் பிள்ளை கண்டிப்பா வெற்றி அடைவா அப்படின்னு எடுத்து வைக்கும் போது திடீர்னு ஒருத்தர் வராரு. இப்படி 5ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 35ஆம் அதிகாரத்தில் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி போதகரை ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அடுத்த வசனம், அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி, அடுத்த வசனம் 37வது வசனத்தை, பேதுருவை யாக்கோபின் சகோதரனாய் யோவானையும் தவிர மற்றொருவரையும் தம்மோடே வர இடம் கொடாமல் அவனோடு கூட கர்த்தர் கடந்து போகிறார். ஹல்லேலூயா. இப்போ அடுத்து இந்த விசுவாசத்தினுடைய அடுத்த படி என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் துவங்கிட்டாரு, அதுக்கப்புறம் அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்துகிறதற்கு ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை காமிச்சிட்டாரு. இப்போ அந்த விசுவாசத்தை தோல்வி அடைய பண்றது மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அவர் மட்டும் யவீரு மட்டும் அந்த நியூஸை கேட்கல. யார் கேட்டானா? கர்த்தர் கேட்டாரு. ஆண்டவர் கேட்டு யவீரு எந்த பதிலும் சொல்லல, ஆனா யவீருக்காக கர்த்தர் பதில் சொல்றாரு. ஆண்டவருடைய பிள்ளையே, இன்னைக்கு நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, உங்களை பார்த்து நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க, உங்க விசுவாசத்தை வச்சு கேள்வி கேட்கிறாங்க. நீ இவ்வளவு நம்பியும் உனக்கு என்ன கிடைச்சிருச்சு, இவ்வளவு நம்பியும் உனக்கு என்ன ஆயிருச்சு, நடந்துருச்சா அப்படின்னு நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்கலாம். ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, கர்த்தர் உங்களுக்காக பதில் சொல்லுவார். ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். நீங்க வாயை திறந்து எதுவுமே பேச முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கலாம், ஆண்டவர் கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அவர்களுக்கு பதில் கொடுத்து உங்க விசுவாசத்தை இன்னும் பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த முதல் பதிலை பொறுத்த வரைக்கும் கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. ஹலோ, கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லல. உங்க வாழ்க்கையில ரொம்ப கவனமா இருங்க. உங்க விசுவாசத்தை டவுன் பண்ணி பேசுறாங்க பாருங்க, உங்க நம்பிக்கையை டவுன் பண்ணி பேசுறாங்க பாருங்க, கர்த்தர் அவர்களுக்கு என்ன சொல்ல மாட்டாரு? சொல்லுங்க. அவர்களுக்கு பதில் சொல்ல மாட்டாரு, சீக்கிரமா சொல்ல மாட்டாரு. ஆனா யார்கிட்ட சொல்லுவாரு? இந்த 100 நாள் ஜெபத்துல நீங்க நிறைய பேர் இதை கண்கூடா பார்த்திருப்பீங்க.
உங்க வாழ்க்கையில அனுபவிச்சிருப்பீங்க. நிறைய பேர் உங்களை பார்த்து கேட்டிருப்பாங்க, என்ன நடந்துச்சு, உனக்கு என்ன ஆயிருச்சுன்னு கேட்பாங்க. ஆனா நீங்க எதுவுமே சொல்ல மாட்டீங்க. ஆனா உங்க விசுவாசம் குறையவே குறையாது, உங்க நம்பிக்கை குறையாது. காரணம் என்னன்னா, அவங்க பேச பேச ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து யவீருக்கு சொன்னது மாதிரி, பயப்படாத மகளே, பயப்படாத மகனே, பயப்படாத மகளே, பயப்படாத மகளே, வெகு சீக்கிரத்திலே இந்த காரியத்தை நான் உனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவேன் என்று நம்மை தைரியப்படுத்தி நம்மை பலப்படுத்துகிற தேவனுக்கு கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. நம்பிக்கையில்லா நிலையானதோ, விசுவாசம் உன்னில் குறைவானதோ. அற்புதர் உனக்குள்ளே இருக்கின்றார், அதிசயம் செய்வார் கலங்காதே, அதிசயம் செய்வார் கலங்காதே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர், எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான பெரிய காரியம் சொல்லோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுற்றத்தார் உன்னில் பகையானாரோ. வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார், பலகரம் தாங்குவார் கலங்காதே, பலகரம் தாங்குவார். கைகளை மேல தட்டி, எனக்குள்ளே என் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்று பெரியவர். நான் அறியாத எனக்கு எட்டாததும் மாற பெரிய காரியம் செய்திடுவார். நான் அறியாத எனக்கு எட்டாததும் மாற பெரிய காரியம் செய்திடுவார். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை வளர்த்துகிறதற்கு முயற்சி எடுக்கிறவர், விசுவாசத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவர்கள் வாயை அடைக்காம என்ன தைரியப்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருச்சு? இப்போ யவீரோட நீங்க டிராவல் பண்றீங்களா? எத்தனை பேர் டிராவல் பண்ணிட்டு வரீங்க? அப்படியே மனசுல அப்படியே அவரோட வரணும். யவீரு ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ விசுவாசத்தை வர்த்திக்க பண்றது மாதிரி ஒரு அற்புதத்தை காமிச்சிட்டாரு. விசுவாசத்திற்கு விரோதமாய் அவிசுவாசத்தை விதைக்கிறவங்க மத்தியில கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவன் அப்படியே தைரியப்படுத்துறாரு. இல்லைன்னு தைரியப்படுத்துறாரு. இப்போ விசுவாசத்தை துவங்கின அதே தேவன் இப்ப என்ன பண்ண போறாருன்னா, ஸ்ட்ரைட்டா யவீரோடு கூட போய் அந்த மகளை கர்த்தர் ஜீவனோடு கர்த்தர் எழுப்பி, அந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் அந்த விசுவாசத்தை முடித்தும் வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, எங்கிருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கான வார்த்தைகள் கடந்து வருகிறது. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் விசுவாசத்தை துவங்கினவர் நான் தான், உனக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தது நான் தான். ஆமென். உன் விசுவாசத்தை வளர்த்துகிறதுக்கு அற்புதத்தை காமிச்சது நான் தான். இதுவரைக்கும் தைரியப்படுத்தி கொண்டு வந்த அந்த தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்தை உங்க கைகளினாலே கர்த்தர் முடிக்க போகிறார். உங்க கண் மரித்த பிள்ளை உயிரோடு எழும்பி இருக்கிறதை பார்க்கும். ஆண்டவரிடத்தில் நீங்கள் விசுவாசித்த அந்த காரியம் நிச்சயமாய் நடக்கும். நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். நல்ல கைகளை தட்டி, அப்பா இப்போ அந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் ராஜா, நீங்க அதை முடிக்கணும், நீங்க அதை அற்புதத்தோட முடிக்கணும். இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை ஏசப்பா செஞ்சிட்டாருன்னு சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, என்னுடைய ஃபெய்த், என்னுடைய விசுவாசத்தை ஆண்டவர் எங்க வளர்க்க கர்த்தர் விரும்புறார் அப்படின்னு சொன்னா, அக்காலத்திலே அப்படின்னு சொல்லும்போது உங்க மனசுக்குள்ள என்ன ஞாபகம் வரணும்னா, சூழ்நிலை எல்லாம் எதிராக இருக்கும்போது கர்த்தர் அக்காலத்திலே மோசே அழகுள்ள பிள்ளை என்று கண்டு அம்மா அப்பா டிசைட் பண்றாங்க, இந்த குழந்தைய நாங்க நைல் நதியில போட மாட்டோம், இந்த குழந்தைய தூக்கி கொல்றதற்கு நாங்க கொடுக்க மாட்டோம், என்ன வந்தாலும் பரவாயில்ல, இந்த 3 மாசமும் இந்த குழந்தைய நாங்க வளர்த்துவோன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த வளர்த்துவோன்ற முடிவு எடுத்ததற்கு காரணம் என்ன தெரியுமா?
faith, விசுவாசம். விசுவாசத்தினாலே மோசேயினுடைய தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை வளர்த்தினார்கள். ஆமே, நம்புகிறீர்களா? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கலாமா? இந்த ஃபர்ஸ்ட் காரியத்திற்காக எல்லாரும் ஜெபம் பண்ணணும். உங்களுக்குள்ள ஒரு விசுவாசத்தை கர்த்தர் அனல் மூட்டி கர்த்தர் எழுப்ப போறாரு. இந்த 53 53வது நாள் ஸ்பெஷல் டே. மகளே, உன் சூழ்நிலை சரியில்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். மகனே, உங்க சூழ்நிலை சரியில்லைன்னு கர்த்தருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த காரியத்தை கொடுத்தது நீ நைல் நதியில போடுவதற்காக அல்ல. நீங்க நைல் நதியில போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு தூக்கி போடுகிறதற்காக அல்ல. தைரியத்தோட எதிர்த்து நின்று, விசுவாசத்தோட எதிர்த்து நின்று இந்த காரியத்தை வளர்த்தும்படியாக தான் கர்த்தர் தந்திருக்கிறார். ஜெபம் பண்ணுங்க. அப்பா, அந்த விசுவாசம் எனக்குள்ள வளரட்டும் வளரட்டும் வளரட்டும். ஆமே, அந்த எவீருவுக்கு கொடுத்த அந்த விசுவாசத்தினுடைய அளவு, எவீருடைய விசுவாசத்தை துவங்கினவர் நீர்தானே, முடித்தவர் நீர்தானே. என்னுடைய இருதயத்துக்குள்ள என் பிள்ளைய குறிச்சு, என் குடும்பத்தை குறிச்சு, என் எதிர்காலத்தை குறிச்சு ஒரு சின்ன கையளவு மேகமாகிய விசுவாசத்தை இன்னைக்கு ஆரம்பிக்க பண்ணி இருக்கிற கர்த்தர் இதை முடிக்கிற வரைக்கும், அந்த அற்புதத்தை என் கையில வாங்குற வரைக்கும், அந்த நன்மையை நான் ருசிக்கிற வரைக்கும் இந்த விசுவாசத்தை துவங்கின கர்த்தர் ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்குது. எஸ், இப்போ அந்த பிள்ளை மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த குடும்பத்தின் மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த வருமானத்தின் மேல ஆண்டவருடைய மகிமை, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருடைய மகிமை. ஆமென். Thank you Jesus. விசுவாசியே, ஆமே, நீ பதறாதே, கலங்காதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமே. கரங்களை தட்டி இன்னொரு விஷயம் கூட சேர்ந்து எல்லாரும் பாடி ஆமென். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவி, பாடு, நீங்க பாடு. வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடி. கைகளை மேல தட்டி விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் இன்றும், விசுவாசத்தால் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்கு தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வாய், விரைந்து முன்னேகிடுவாய். சொல்லு, உரிமை கொள்வாய், விரைந்து முன்னே. கைகளை மேல தட்டி விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசியே நீ, விசுவாசியே, விசுவாசியே கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் இன்றும், விசுவாசத்தா நீதிமான் என்றும் பிழைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை பெருக பண்ணும் ஆண்டவரே, என் விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய ஆணிவேரே எதுதான்? ஃபெய்த், விசுவாசம். அதை நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். பிசாசு வேற எதையுமே நம்மிடத்திலிருந்து எடுக்க திருடுறதுக்கு நினைக்க மாட்டான். ஏன்னா நம்மிடத்திலிருந்து திருடுறதற்கு அவனுக்கு ஒன்றும் இல்லை, அவனுக்கு நிறைய இருக்குது. ஆனால் அவன் எதை திருடுவான் அப்படின்னு சொன்னா நம்முடைய ஃபெய்த்தை தான் திருடுவான், நம்முடைய விசுவாசத்தை தான் திருடுவான். பிசாசு வேற எதுவுமே நம்மிடத்திலிருந்து வேண்டாம். அதான் வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா ஃபெய்த் தான் சவால். அவங்களுடைய விசுவாசம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய சவால். பாருங்க, நான்லாம் இன்னைக்கு நம்ம மாறவே முடியாது. ஏன்னா நம்ம நிறைய பேர் விசுவாசத்தை ருசிச்சிருக்கிறோம்.
நமக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. பெண்ணுக்காக விசுவாசிச்சோம், சட்ட பேண்ட்டுக்காக விசுவாசிச்சோம், சாப்பாட்டுக்காக விசுவாசிச்சோம், ஒரு 5 ரூபா பணத்திற்காக விசுவாசிச்சோம். இதெல்லாம் நடக்க நடக்க நம்முடைய ஃபெய்த் என்னாச்சு அப்படின்னு சொன்னா, நம்முடைய விசுவாசம் வளர்ந்துருச்சு. ஆனா இன்னைக்குள்ள பிள்ளைகளுக்கு அப்படி அது இல்லை. அவங்களுக்கு சட்டை கேட்கறதுக்கு முன்னாடி சட்டை கிடைச்சது, அவங்களுக்கு சாப்பாடு கேட்கறதுக்கு முன்னாடி சாப்பாடு கிடைச்சது. அதனால அவங்க இன்னும் எதை ருசி பார்க்கல அப்படின்னா, ஃபெய்த்தை, விசுவாசத்தை ருசி பார்க்கவே இல்லை. அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, எல்லா கடவுளும் ஒண்ணுதான்டா அப்படின்னு சொன்ன உடனே இருக்குமோன்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்ன உடனே ஆமா 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 எல்லாரும் அப்படிதான், ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தேசத்துல ரொம்ப அதிகமாய் பரவுகிறது யார் அப்படின்னா, கடவுள் இல்லாதவர்கள் தான் அதிகமாக பெருகிறாங்க. ஒரு காலத்துல இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம், புத்திஸ்ட் இப்படின்னு சொல்லி பெர்சன்டேஜ் இருந்துச்சு. ஆனா இந்த லாஸ்ட்ல கடவுள் இல்லாதோர் அப்படின்ற பெர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியா இருக்கும். அப்படின்னா ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இந்த கடவுள் இல்லாதவர்களுடைய அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது, அதிகமாக இருக்குது. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு கடவுள் பயமும் இல்லை, கடவுள் நம்பிக்கையும் இல்லை. ஏன்னா அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, அவனே சார்ந்து. அதுதான் ஒரு பெரிய சவால். ஆனா கிறிஸ்தவம், நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, கண்டு விசுவாசிக்கிறவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான். நம்ம ஆண்டவரை நம்புறோம், நம்முடைய நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாளும் கர்த்தர் தள்ள மாட்டார். இந்த அக்கினி சூளைக்கு எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நாங்க அதை செய்ய மாட்டோம். ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் ஆண்டவரிடத்துல சொல்றோம், நான் நம்புறேன். எந்த சூழ்நிலையில விசுவாசிக்கிறேன்னா, ஆமென். அக்காலத்திலே கர்த்தர் திரும்ப திரும்ப நிறைய பேரை கர்த்தர் தைரியப்படுத்துகிறார். இந்த சூழ்நிலையில தான் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபெய்த் என்கிற அந்த விசுவாசம் என்கிற அந்த மோசையை வளர்க்கிறதற்கு ஐ ஆம் ரெடி. எனக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் என்ன ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதற்கு வல்லவர், என்னை நிறுத்துகிறதற்கு வல்லவர். இந்த குழந்தையை கொடுத்த தெய்வம் வளர்த்தக்கூடிய கிருபையை தருவார். என்னை கண்டிப்பா கைவிட மாட்டார். உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை மறுபடியும் அலங்கரிப்பார். நீங்க வெட்கப்பட்டு போன இடத்துல சாட்சியா நிற்பீங்க. நீங்க இழந்ததை ஏசப்பா உங்களுக்கு திரும்ப தருவார். உங்க கண்கள் காணும், உங்களை சுற்றி இருக்கிறவருடைய கண்கள் காணும். இயேசுவே, நீர் என்னை நம்ப பண்ணுங்கப்பா. விசுவாசத்தை வளர்த்துங்கய்யா, என் விசுவாசத்தை வளர்த்துங்கய்யா. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென், ஆமென். 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் போது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு, அடுத்த வசனம், இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நீங்க அந்த 24 வாசிக்கலாமா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம். நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த வசனத்தை ரொம்ப தெளிவா நீங்க வாசிக்கணும். விசுவாசத்தினாலே, எதனால சொல்லுங்க, எதனால? சோ விசுவாசத்தினாலே மோசே, இப்ப சொல்லுங்க, தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இந்த மோசேக்குள்ள என்ன வந்துச்சு? இந்த ஃபெய்த், இந்த விசுவாசம் வந்த உடனே இந்த விசுவாசம் இந்த மோசேயை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து. ஃபெய்த் வந்த உடனே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்கிறத வெறுத்து. அடுத்த வாசிங்க, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும், ஆமே, தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலனின் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, ஃபர்ஸ்ட் நம்முடைய ஃபெய்த், நம்முடைய விசுவாசத்தை, நீங்க இந்த செய்தியை மறந்துடவே கூடாது. விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும். விசுவாசத்தை நமக்குள்ள துவங்கிட்டாரு. இந்த 100 days ஜெபம் முடிகிறதுக்குள்ள இந்த விசுவாசத்தினுடைய முடிவை நம்ம பார்ப்போம். அந்த காரியத்தில் அற்புதம் நடக்கிறத பார்ப்போம். விசுவாசிக்க பண்ணின ஆண்டவர் அந்த காரியத்தில் அற்புதம் செய்கிறதற்கு வல்லவராயிருக்கிறார்.
ஆமென். இரண்டாவதாக வேதம் சொல்லுது, இந்த விசுவாசம் என்கிற ஒன்று சூழ்நிலையில இன்னொன்று என்ன பண்ணுதுன்னா, இந்த விசுவாசம் என்கிறது சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மனுஷனை உற்சாகப்படுத்துது. அப்படின்னா ரெண்டு செலக்ஷன், ரெண்டு விதமான தீர்மானம் மோசைக்கு முன்னாடி இருக்குது. ஒன்னு, பார்வோனுடைய வீட்டில் பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுகிற ஒரு போஸ்டிங். இன்னொன்னு, இந்த அனித்தியமான பாவ சந்தோஷத்தை விட ஜனங்களோட சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டும் அவனுக்கு முன்பாக இருக்கும்போது இந்த ஃபெய்த் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த விசுவாசம் என்ன பண்ணுது அப்படின்னா, சரியான டைரக்ஷன், சரியான குறிக்கோள், சரியான வரைமுறையான வாழ்க்கையை இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாருன்னா செலக்ட் பண்றதற்கு நேராய் ஃபெய்த், விசுவாசம் அந்த தேவனுடைய பிள்ளையை அழகாய் வழி நடத்துகிறது. நான் நம்புறேன், உங்களுக்குள்ள விசுவாசம் மட்டும் பெருகிருச்சுன்னா, உங்க விசுவாச அளவு மட்டும் அதிகமாயிருச்சுன்னா, உங்களுக்குள்ள என்ன முடிவு எடுக்க தோணும் அப்படின்னா, நீங்க எடுக்கிற முடிவு எப்படி இருக்கும்னா ரொம்ப சரியான முடிவா இருக்கும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அந்த முடிவு கஷ்டமான முடிவுகளா இருந்தாலும், நீங்க எடுக்கிற தீர்மானம், நீங்க தெரிந்து கொள்ளுகிற அந்த தெரிந்து கொள்ளுதல் கடினமா இருந்தா கூட நீங்க எந்த முடிவை எடுப்பீங்கன்னா ஒரு சரியான முடிவை நீங்கள் எடுப்பீர்கள். ஹல்லேலூயா. என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, என் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க. என்ன அப்படின்னு சொன்னா, நான் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கு தேவையான ஒன்று ஃபெய்த், விசுவாசம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சாட்சியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, இந்த ஊழியத்திற்காக வீட்டை விட்டு வர்றேன்னு சொல்லும்போது எனக்கு மிகப்பெரிய சவால் அப்படின்னா, ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, என்னுடைய வீடா நானா, அம்மா அப்பாவுடைய வார்த்தையா, இப்ப கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற என் பாஸ்டர் சொன்ன அந்த வார்த்தையா, இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு பாருங்களேன். என்னால முடிவெடுக்கவே முடியல. அப்படின்னா ஒரு பக்கத்துல வசனம் சொல்லுது, தன் தகப்பனையாவது தன் தாயையாவது விட்டுட்டு வர்றவன், அந்த மாதிரி ஒரு வசனம் வந்துட்டே இருக்குது. இன்னொன்னு தன்னுடைய தாயை நேசிக்காத, தகப்பனை நேசிக்காத பிள்ளை எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை வித்தியாசமா வருது. எங்க அம்மா அழுறாங்க, எங்க அப்பா கோவப்படுறாரு, ஒரு 3 வருஷம்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பக்கத்துல 2 வருஷம் வெயிட் பண்றாரு. நான் பைபிள் காலேஜுக்கு போகணும்னு முடிவு எடுத்தாச்சு. இப்போ எனக்கு அந்த நாட்களில் ஆண்டவர் பேர்ல பெரிய விசுவாசம். இன்னைக்கும் அப்படிதான். அன்னைக்கு ரொம்ப அதிகமான விசுவாசம். ஆனா இந்த விசுவாசத்தோட ஒரு நாள் ஜெபம் பண்ணி நான் எடுத்த முடிவு என்ன தெரியுமா? கலப்பையின் மேல கையை வச்சுட்டேன், இனி திரும்பி பார்க்க மாட்டேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு. எப்படி இந்த டிசைட் வந்துச்சோ தெரியல. இந்த முடிவு என் கூட இருந்த நிறைய பேரால முடிவெடுக்க முடியல. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் முடிவெடுக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவங்க தடுமாறி தான் இருக்கிறாங்க. ஆனா என் உள்ளுக்குள்ளே இருந்துச்சு பாருங்க ஒரு ஃபெய்த், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற ஒரு விசுவாசம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, இந்த முடிவை நீ எடு அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் என்னை உந்தி தள்ளினது. அந்த சூழ்நிலையிலே நான் எடுத்த விசுவாசத்தை கர்த்தர் கிருபையாய் கனம் பண்ணினார். இன்னைக்கு நீங்க கண்டிப்பா ஜெபிக்கணும். என் விசுவாசத்தை வளர பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க ஜெபம் பண்ணணும். எதுக்கு தெரியுமா? நீங்க சில முடிவுகளை எடுப்பீங்க. அந்த முடிவு உங்க மனசுக்குள்ள அந்த காரியத்தை குறித்து ஒரு தெளிவு உண்டாகும். நீங்க எடுக்கிற முடிவு அப்படியே ரொம்ப அழகான முடிவா இருக்கும். உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்க இவன் தப்பான முடிவா எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாலும், உங்களுக்குள்ள விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, நீங்க எடுக்கிற முடிவுல நிச்சயமா சொல்றேன் அது பலனா இருக்கும். அந்த முடிவு சரியான முடிவா இருக்கும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு சரியான முடிவுகளை எடுப்பதற்கு தைரியப்படுத்துகிறவர் கர்த்தர். ஒருவேளை நீங்க நிறைய பேர் முடிவு எடுக்க முடியாம திணறிட்டு இருக்கலாம். எனக்கு இங்க இருக்கவா, அங்க போகவா, இந்த வேலையை செய்வா, அந்த வேலையை செய்வா, இப்படி பிசினஸ் ஆரம்பிக்குவா, எனக்கு முடிவே எடுக்க தெரியலையே. நான் நம்புறேன், விசுவாசத்துல நீங்க வளருங்க. நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த அபிஷேகம் உங்களை ஸ்ட்ராங்கா முடிவெடுக்க பண்ணும். யாரு சொன்னாலும் நீங்க மாற மாட்டீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க மாற மாட்டீங்க. அந்த விசுவாசத்துல நீங்க உறுதியா நிப்பீங்க. அந்த விசுவாசம் உங்களுக்கு பெரிய அற்புதத்தை நம்புறவங்க கைகளை மேல தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். இந்த கோயம்புத்தூர்ல காந்திபுரத்துல
3rd ஸ்ட்ரீட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 3வது வீதியில ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4.5 சென்ட் இடத்துல அந்த இடத்தினுடைய உரிமையாளர்கள் ஒரு வயதான அம்மா. அவருக்கு 2 பசங்க. 2 பசங்களுக்கு 2 இடம் இருக்குது. ஒரு இடம் இந்த 5.5 சென்ட் இடம், இன்னொரு இடம் வந்து ரொம்ப பல்லடத்துக்கு பக்கத்தில் ரொம்ப அவுட்டர்ல ஒரு 50 சென்ட் இடம். ஆனா இந்த அம்மாவை என்ன, இந்த வயசான அம்மா மட்டும் தான் உயிரோடு இருக்காங்க, அவங்க பேர்ல தான் இருக்குது. இளைய மகன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த அம்மாவை தனக்குள்ளேயே வச்சுட்டு அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிரியமா நடந்து இந்த சொத்துக்காக என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த அம்மாவை ரொம்ப பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். இல்லம்மா எனக்கு வந்து இந்த இடத்த கொடுத்துருங்க, அண்ணனுக்கு வேணா அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த இடம் ரொம்ப வேல்யூ கம்மியான இடம். ஆனா இந்த இடம் 4.5 சென்ட்னாலும் ஒரு சென்டே 1 கோடி ரூபாய்க்கு மேல போகும். அந்த மாதிரி பயங்கரமான வேல்யூ உள்ள ஒரு இடம். அப்போ இவர் வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தார். இல்லம்மா 2யுமே வித்துடலாம், 2யுமே வித்துட்டு தம்பிக்கு பாதி பணத்தை கொடுத்துருங்க, எனக்கு பாதி பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா அந்த அம்மா வந்து ஒத்துக்கவே இல்லை. நீ அதை எடுத்துக்கோ, அவனுக்கு இது கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ரொம்ப தடுமாற்றமா இருந்துச்சு. ஆனா ரொம்ப விசுவாசிக்கிறவர். ஒரு நாள் ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ணிட்டு உட்காரும் போது ஆண்டவர் ஒரு முடிவு எடுக்க சொன்னார். என்ன முடிவு அப்படின்னா, ஈசாக்கா மாதிரி நீ எந்த வாக்குவாதமும் பண்ணாத, நான் உனக்கு ஒரு ரகபோத்தை வச்சிருக்கிறேன், அவங்க என்ன சொல்றாரோ அதை கேளுன்னு சொன்ன உடனே இவங்க மனைவி திட்டுறாங்களா, ஏங்க என்னங்க உங்களுக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிச்சா, நீங்க என்ன பைத்தியக்காரத்தனமா அவங்க கொடுக்கறது ஓகேன்னு சொல்றீங்க, அந்த இடம் வேல்யூவே இல்லை, எதையுமே பேசாத, ஆண்டவர் என்று சொல்லிட்டாருன்னு ஸ்ட்ராங்கா முடிவு எடுத்துட்டு அதை எழுதி வாங்கிட்டார். எழுதி வாங்கின 6 மாசத்துக்குள்ள ஒரு நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம். இவர் வாங்கினார் பாருங்க அந்த 50 சென்ட், அதுக்கு பக்கத்துல ஹைவே ரோடு, பெரிய பெரிய ரோடு அப்படியே வந்து அந்த இடம் பயங்கரமான ஃபேமஸ் ஆகி இவர் இங்க வச்சிருக்கிற இடத்தை விட இப்ப அந்த இடத்தினுடைய வேல்யூ இன்னொரு மடங்கு அதிகமான வேல்யூ. அவருக்கு 50 சென்ட்ல, இவருக்கு 4.5 சென்ட் தானே. அந்த 50 சென்ட்டும் ரொம்ப ரொம்ப மெயினான இடமா மாறிடுச்சு. அப்பதான் அவர் சொன்னாரு, என் ஆண்டவர் என்னுடைய ஃபெய்த் எனக்குள்ள ஆக ஆக எனக்கு ஒரு முடிவெடுக்க சொன்னாரு. அந்த முடிவில் நான் உறுதியா நின்னேன். என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறேன். சிஸ்டர், உங்களுக்கு கண்டிப்பா ஃபெய்த் வேணும். பிரதர், உங்களுக்கு உங்களுடைய ஃபெய்த் ரொம்ப அதிகமா வேணும். வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா விசுவாசம். இது வந்து நீங்க எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியல, அது உங்களுக்குள்ளேயே கர்த்தர் ஜெனரேட்டர் ஆகும், உங்களுக்குள்ள வரும். அது ஒரு பெரிய அனுபவம். இந்த விசுவாசம் மட்டும் வந்துச்சுன்னா நீங்க என்ன எடுப்பீங்கன்னா முடிவு எடுப்பீங்க பாருங்க. அந்த முடிவில் 1000 பேர் எதிர்த்து நிற்பாங்க. ஆனா நீங்க மட்டும் என்ன பண்ணுவீங்கன்னா, நடக்குமியா நடக்குமியா செய்வாரியா, அந்த விசுவாசத்தை விட்டு நீங்க அந்த பக்கம். ஏன்னா நீங்க விசுவாசத்தோடு எடுக்கிற முடிவில் கர்த்தருடைய கரம் கைகளை தட்டும் போதே அப்பா faith, faith, அந்த விசுவாசம் இப்போ உங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம், உங்களுக்குள்ளே இருந்த அந்த விசுவாசம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் எந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டுட்டு இருந்தாலும், ஆன்லைன்ல இருக்கிறவங்க, லைவ்ல இருக்கிறவங்க, இயேசுப்பா இயேசுப்பா இப்போ உம்முடைய மகிமை கொண்டாடப்படட்டுமப்பா. ஆமென். விசுவாசத்திற்காக நம்ம போராடணும். விசுவாசத்தை கண்டிப்பா வாங்கணும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து சில காரியத்தை முடிவு எடுக்கிறதற்கு எது ரொம்ப காரணமா இருக்கும் அப்படின்னு சொன்னா, சரியான டைரக்ஷன், சரியான முடிவு எடுக்கிறது. ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு இந்த ஃபெய்த் மட்டும் உங்களுக்குள்ள வளர்ந்துச்சுன்னு வச்சுங்களேன், உங்க விசுவாசத்துல நீங்க எடுக்கிற முடிவுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. அப்படியே ஒரு ப்ளூ பிரிண்ட், ஒரு ஊழியக்காரர் எனக்கு முன்பாக அப்படியே காமிக்கிறார் ப்ளூ பிரிண்ட். அந்த ப்ளூ பிரிண்ட்ல அவருடைய திருச்சபைக்காக வாங்கப்பட்ட இடம், பெரிய எதிர்ப்பின் மத்தியிலே அந்த இடத்தை வாங்கினாரு. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன ப்ளூ பிரிண்ட்னா, கரெக்டா அந்த இடத்திற்கு மேல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு மெட்ரோ பாலம் அப்படியே கிராஸ் ஆகுது. கரெக்டா அந்த இடத்துல மெட்ரோ பாலம். என்ன பண்றதுன்னே தெரியல. ஆனா அவர் ஒரு பெரிய விசுவாச வீரர். அவர் எத்தனையோ பேர் அந்த இடம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட, இல்ல எனக்கு ஒரு சரியான வெளிப்பாடு இருக்குப்பா, எனக்கு ஒரு சரியான லீடிங் இருக்குது, கண்டிப்பா அதை அப்படி வாங்கினவர். ஆனா இப்போ வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ளூ பிரிண்ட்டை கையில கொடுத்துட்டாங்க. ஆனா ஆண்டவரே நீங்க தானே இதை நடத்துனீங்க, நான் என்ன பண்ணல, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல போக வேண்டியது வந்து அப்படி போகாம, அதுக்கு பக்கத்துல வந்து இந்த பள்ளத்து ஓரம் இருக்கிறதுனால அங்க இருக்கிற சாயில், அங்க இருக்கிற அந்த மண்ணை டெஸ்ட் பண்ணி பார்த்தா அந்த மண் வந்து அந்த மெட்ரோ போறதற்கு அது அவ்வளவு நல்ல மண் இல்லை, அந்த இடத்துல தூண் போட முடியாதுன்னு சொல்லி அப்படியே பல கிலோமீட்டர் தூரம் தள்ளி கொண்டு போய் இன்றைக்கு அந்த இடத்துல தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அப்போ சில முடிவுகளை நம்ம எடுக்கணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா ஃபெய்த். இப்ப பாருங்க, ஆபிரகாம் லோத்து 2 பேர் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் இருக்கும்போது அந்த அந்த ஆசீர்வாதம் அந்த பூமி தாங்க கூடல. உடனே ஆபிரகாம் சொல்றாரு, நீ வலதுபுறம் போனா
நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த லோத்துக்கு வந்து ஆண்டவர் மேல என்ன இல்லைன்னா பெரிய ஃபெய்த் இல்ல. அவன் பெரிய ஆண்டவருடைய பிள்ளை இல்ல. அவன் உன்னை செலக்ட் பண்றான் பாருங்களேன். அவனுடைய கண்ணுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப செழிப்பா இருந்துச்சு. ஆனா அவனுடைய செலக்ஷன் என்னவாயிருச்சு அப்படின்னு சொன்னா தப்பா போயிருச்சு. இப்போ ஆபிரகாமுக்கு வந்து செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணுமே நல்லது இருந்தது ஒன்னதான். அந்த நல்லதையும் அவன் என்ன பண்ணிட்டான், அவன் எடுத்துக்கிட்டான். இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ செலக்ட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காத. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு. ஆமென். மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு, இதுல எவ்வளவு தூரம் உன்னால நடக்க முடியுமோ எல்லா இடத்துல நீ நட. நீ கால் மிதிக்கும் எல்லா தேசத்தையும் நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். தருவேன் என்று வாக்கு கொடுத்தார். சோ ஆபிரகாம் வந்து கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதுனால, விசுவாசத்துல வல்லவனா இருக்கிறதுனால அவங்க செலக்ட் பண்ணது அன்னைக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு வெறும் காடு. அன்னைக்கு பார்க்கறதுக்கு வந்து எந்த செழிப்பும் இல்லை. அன்னைக்கு பார்க்கும்போது சோதோம் குமோரா தான் ரொம்ப செழிப்பா இருந்துச்சு, இது ரொம்ப டல்லா தான் இருந்துச்சு. ஆனா வேதம் சொல்லுது, ஹல்லேலூயா, கர்த்தர் அவனை பூமிக்கு சகலத்திற்கும் கர்த்தர் அதிகாரியாய் மாற்றி. கையை உயர்த்தி எல்லாரும், எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் வேணும்னு? ஹல்லேலூயா. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. சத்தத்தை உயர்த்தி ஒவ்வொருத்தரும் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல சொல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். அவர் எனக்காக செய்து முடிக்கிறவர், அவர் எனக்காக செய்து முடிக்கிறவர், எனக்காக செய்து முடிக்கிறவர். சொல்ல சொல்ல அந்த கிருபை உண்டாவதாக, சொல்ல சொல்ல அந்த கிருபை உண்டாவதாக. ராதால மரஹத். ஜோமன ஜோமன விசுவாசத்துக்கு ஜோமனுங்கப்பா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Holy Spirit. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். என்னுடைய செலக்ஷன்ல ஆண்டவருடைய மகிமை இருக்கும்படியாய், நான் எடுக்கிற முடிவில் ஆண்டவருடைய திட்டம் இருக்கும்படியாய் இப்பொழுது கர்த்தர் என்னை, ஆமென், கர்த்தர் என்னை அப்படியே விசுவாசத்திலே வல்லவராய் மாற்றுகிறதற்காய், வல்லவனாய் கர்த்தர் மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். கிழக்கே, கிழக்கே தான் அந்த தோட்டம் இருந்துச்சு, கிழக்கே தான் அந்த தோட்டம் இருந்துச்சு. லோத்து செலக்ட் பண்ணது வந்து கிழக்கே நீர்வளம் பொருந்தி இருக்கிற இடம். ஆனா ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுக்கணும்னா இப்போ ஒரு 4 பகுதி இருக்குது. இந்த 4 பகுதியில கிழக்க வந்து யார் செலக்ட் பண்ணா? லோத்து. மற்ற 3 பகுதியை தான் யாருக்கு கொடுக்கணும்? ஆபிரகாமுக்கு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 3ஐயும் இல்லை கிழக்கையும் சேர்த்து தான் சொன்னாரு. எப்படி? அவன் தான் அதை செலக்ட் பண்ணி எடுத்தானே, நீங்க எதுக்கு சொல்லுவீங்க அப்படின்னு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும், அதை அவன் செலக்ட் பண்ணி எடுத்தானே தவிர கண்டிப்பா ஃபெய்த் இல்லாத ஒரு மனுஷனால் அங்கே இருக்க முடியாது. அதுவும் உனக்கு தான் வரும், அதுவும் உனக்கு சேர்ந்து தான் வரும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், கிழக்கு, வடக்கு, தெற்கு, மேற்கு அனைத்தையும் நடந்து திரி, நீ கால் மிதிக்கும் தேசத்தை உனக்கு நான் தருவேன். அப்பா, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள வரணும் அப்படின்னு சொன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆண்டவரிடத்துல என்ன பண்ணணும்னா ஃபெய்த்துக்காக நீங்க வந்து உருவாக்கணும். ஆமென். சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் எல்லாத்துக்கும் நீங்க ஜெபம் பண்றவங்களா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க விசுவாசத்தினுடைய அளவு பெருகும். அப்படின்னா பாருங்க, வேதத்துல வந்து அலங்கத்தை கட்ட போகிற தேவனுடைய மனுஷன் வந்து அந்த செய்தியை கேட்கிறான்ல, செய்தியை கேட்ட அடுத்த நிமிஷத்துல என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம். என்ன ஜெபம் அப்படின்னு சொன்னா, ராஜா இப்ப கேட்கிறாரு, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வந்து வியாதி இல்லையே, இது வேற எதுமோ துக்கம் அப்படின்னு அவர் ஒரு கொஸ்டின் கேட்கும்போது அந்த கேப் இருக்கு பாருங்க, அந்த சின்ன கேப், அந்த ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட், ஏசப்பா நான் இப்போ ஒன்று சொல்ல போறேன், அவங்க கண்களில் என்ன பண்ணணும்? தயவு கிடைக்கணும். அப்படியே மனசுக்குள்ள ஜெபம் பண்ணிட்டு வாயை திறந்து அந்த ராஜாவை பார்த்து கேட்கிறாரு, இந்த மாதிரி அலங்கெல்லாம் இடிஞ்சு கிடக்குது, எங்க ஆட்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அடுத்த டைம் ராஜா சொல்றாரு, சரி நீ போகிற பிரயாணம் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி ஒரு சின்ன ஜெபம், ஆண்டவரே ஆண்டவரே, ராஜா இப்போ ஒத்துக்கிட்டாரு, ஆனா போற வழியில எனக்கு கொஞ்சம் லெட்டர் தேவைப்படுது. உடனே அடுத்து உடனே அற்புதம். அப்ப சின்ன சின்ன ஜெபத்தை, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நீங்க ஜெபம் பண்ணி அந்த அற்புதத்தை நீங்க பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா வளரும். இன்னையிலிருந்து நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க, ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க, ஜெபிக்கிறீங்க, அற்புதத்தை எழுதுறீங்க. ஹல்லேலூயா. அந்த ஃபெய்த்தை கர்த்தர் உங்களுக்குள்ள உருவாக்க போறாரு. கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இன்னும் 5 வருஷத்துக்குள்ள உங்களை விசுவாச பட்டியல்ல ஆண்டவர் கொண்டு வர போறாரு.
விசுவாசத்தினுடைய பட்டியல நீங்க நிக்க போறீங்க. அதரிசனமான காரியத்தை நீங்க செய்ய போறீங்க. உங்க விசுவாசத்தினால கர்த்தர் பெரிய காரியத்தை நமக்கு கர்த்தர் செய்ய போகிறார். விசுவாசத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் நம்முடைய விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வளர்த்துகிறவர். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி ஜெபம் பண்ணி இருக்கிறீங்களா? ஆமென். இந்த சின்ன வாலிப தம்பிங்க எல்லாம் இன்னைக்கே நீங்க ஆரம்பிச்சிருங்க. எதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னா, ஒரு பெண்ணுக்கெல்லாம் கூட என்ன பண்ணணும் சொல்லுங்களேன். ஒரு பெண்ணுக்கு நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன், ஆண்டவர் இதெல்லாம் செய்வாரான்னு கேட்டா, உங்க விசுவாசத்தை வளர்த்துறதுக்கு எதை வேணாலும் கர்த்தர் செய்வார். விசுவாசத்தை வளர்த்ததுக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கே அற்புதத்தை கொடுத்தாரே, ஆனால் உங்க ஃபெய்த்தை வளர்க்கிறதுக்கு கர்த்தர் என்ன வேணாலும் செய்வார். இவ்வளவு மிராக்கிள்ஸ் நமக்கு நடக்குது. எல்லாம் எதுக்கு தெரியுமா? இந்த ஜெபம் எதுக்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் வளர பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஸோ இன்னொரு விஷயம் கூட நம்ம இந்த ரெண்டாவது காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம். என் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், நான் என்ன எடுக்கிறது அப்படின்னா, முடிவெடுக்கிறது, செலக்ட் பண்ணுறது. அந்த செலெக்ஷனில் நான் வலதுபுறமும் இடதுபுறமும் தடுமாற மாட்டேன். அந்த செலெக்ஷனில் என்ன மனசு வந்தால் கூட நான் நல்லதாண்டா முடிவெடுத்திருக்கிறேன், கர்த்தர் தான் மாற்றுவார்ன்ற அந்த எனக்குள்ளே வரணும்னா என்னுடைய விசுவாச அளவு பெருகுவதாக. ஹல்லேலூயா. அப்படியே கைகளை உயர்த்தி சொல்ல 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 லதரம ஹதன ரியாலதோர பௌதர ஹதரமா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்க அப்படியே ஜெபம் பண்ண தனிப்பட்ட பர்சனலா ஆண்டவரிடத்துல நீங்க ஜெபம் பண்ண கர்த்தரதை செய்வாராக, கர்த்தரதை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்க தனியா ஜெபம் பண்ணி, இயேசுப்பா எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம், வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம், வர்த்திக்க பண்ணுகிற தெய்வம் நீரா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். காலங்கள் கடந்தாலும் தாமதமானாலும் வாக்கு தந்தவர் அவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர். என் வாழ்க்கையில ஏமாற்றங்கள் என்கிறது இல்லை. தலைமையில கையை வச்சு ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட, பிரதர் ஆண்டவர் உங்களை அடுத்த படிக்கு கொண்டு போறாரு, சிஸ்டர் கொண்டு போறாரு. உங்க விசுவாசத்தினுடைய அளவை கர்த்தர் வித்தியாசமாய் ஒரு கூட்டத்தை ஆண்டவர் இந்த கடைசி நாளில் கர்த்தர் எழுப்புகிறார். விசுவாசத்தை காண்பாரோ என்று சொன்ன இந்த நாட்களில் கர்த்தர் விசுவாச வீரர்களை கர்த்தர் எழுப்புகிறார். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றி 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 நன்றி. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், ஏமாற்றங்கள். ஆமென். வாக்கு பண்ணினவர் அவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். ரொம்ப அழகான ஒரு பாடல். அவர் மனிதன் அல்ல, அவர் பொய் சொல்லுவதும் இல்லை, அவர் உண்மை உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர். ஆமென். நான் நிறைய இந்த வயசான பரிசுத்தவான்கள் எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவங்க எடுக்கிற முடிவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவு வித்தியாசமா முடிவு எடுப்பாங்க. நடக்கும்பா போப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படா இவங்க இப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா அவங்க ஃபெய்த்தினுடைய அளவு அவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. எங்க பாஸ்டர்ட்டே ஒரு டைம் நான் பார்த்தனே, 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். எங்க பாஸ்டர் எப்பவுமே காணிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு பெட்டி வச்சிருப்பாரு, யாராவது காணிக்கை போடணும்னா அதில் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாரு. 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம். சென்னையிலேருந்து ஒரு பாஸ்டர் பாஸ்டர் அழைச்சிருக்கிறாரு. கன்வென்ஷன் கூட்டம் 3ஆவது நாள் முடியுது. அடுத்து அவ்வளோதான் 11 மணிக்கு அந்த பாஸ்டர் எங்கள் சர்ச்சில் இருந்து கிளம்பணும். கிளம்புனாதான் அந்த ட்ரெயின் அவர் பிடிக்க முடியும். 9 மணி வரைக்கும் நம்ம பாஸ்டரோட இருக்கிறோம். அவர் கையில் ₹1 கூட ரெடியாக இல்லை. அந்த பாஸ்டருக்கு இப்போ காணிக்கை கொடுத்து அனுப்பணும். 3 நாள் அந்த பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆஃபரிங் கொடுத்து அனுப்பணும். ட்ரெயினுக்கு அவருக்கு போகணும். 11 மணிக்கு இங்கேருந்து கிளம்பணும். 9 o'clock ஆகுது. இன்னும் எங்கள் பாஸ்டருடைய கையில் பணமே இல்லை. என்ன பண்ணுவார் இவர், என்ன பண்ணுவார், என்ன செய்வார்? அவர் பாஸ்டர் நினைச்சா ஒரு 10 பேருக்கு ஃபோன் பண்ணி காசை கொண்டு வாங்கன்னு சொன்னா அப்படி கொடுக்கறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா 9:30 ஆகுது, கொஞ்ச நேரம் ஆகுது. ஆன உடனே சரி நான் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு போறாரு. அவர் ஜெபம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள்ள போய் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும், 45 minutes இருக்கும்.
45 மினிட்ஸில் ஒருத்தர் வராரு, ஒரு மணி ஆர்டர் ஒருத்தர் கொண்டு வராரு. அந்த மணி ஆர்டர் ஒருத்தர் கொண்டு வந்து எங்கள் பாஸ்டருடைய பேரை சொல்லி இருக்காங்களான்னு கேட்குறாரு. ஆமான்னு உடனே பாஸ்டர் இந்த மாதிரி மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொன்ன உடனே வெளியில் வராரு, காசை வாங்குறாரு. அந்த பாஸ்டருக்கு எவ்வளவு காணிக்க கொடுக்கணும்னு நினைச்சாரோ அந்த காணிக்க அந்த மணி ஆர்டரில் இருக்குது. அந்த மணி ஆர்டரில் இருக்குது. எங்களுக்கெல்லாம் பிரமிப்பு. ஆனா அவர் திரும்பியும் எடுத்து பார்க்குறாரு, பேர் இருக்குது, நம்பர் அட்ரஸ் எதுவுமே இல்லை. எங்க பாஸ் இப்ப இறந்துட்டாரு. அவர் மரிக்கிற வரைக்கும் அந்த பணம் யார் அனுப்புனதுன்னு எங்க பாஸுக்கு தெரியாது, யார் அனுப்புனதுன்னே தெரியாது. பா, அந்த மாதிரி விசுவாசத்தை எல்லாம் கண்ணுல பார்த்து ஆச்சரியப்பட்ட எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு நல்ல ஆண்டவர். நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு இந்த 53வது நாள் கர்த்தருடைய பெரிய சித்தத்தின்படி தான் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறாரு. நீங்க விசுவாசத்துல அடுத்த லெவல் ஆண்டவர் உங்களை கொண்டு போறாரு. ஹல்லேலூயா, ஆமென். கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பாடி, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் சிறந்ததை தருபவர். சவுண்ட். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறை. சொல்லு, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லு, வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லு, நீ சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, வாக்கு தத்தம் தாமதமாகிறத நினைச்சு சோர்ந்து போக வேண்டாம். வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர் சிறந்தவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர். உங்களுடைய விசுவாசம் பெருக 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 வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறும். நம்பர் 1, முதலாவதாக விசுவாசம் என்ன பண்ணும்? ஆமேன். ஃபர்ஸ்ட், சூழ்நிலை எதிராக இருக்கும்போது, அக்காலத்திலே அப்படின்னா அந்த சூழ்நிலை எல்லாம் வித்தியாசமா இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா விசுவாசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ண போறாரு. நம்முடைய விசுவாசத்தை ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு என்ன பண்ணுவார் அப்படின்றத எவீருடைய வாழ்க்கையை வச்சு நம்ம ஆண்டவர் சொன்னார். நம்பர் 2, இரண்டாவது ஃபெய்த், விசுவாசம் எனக்குள்ள பெருக 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 என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, நான் தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். நான் என்ன முடிவு எடுப்பேன் அப்படின்னு சொன்னா, ரைட், சரியான முடிவு, சரியான முடிவு. மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்கிறதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கிறதை தெரிந்து கொண்டான். அந்த அந்த செலக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா ஃபெய்த்னால தான் வந்துச்சு, விசுவாசத்தினாலே. அதுதான் எபிரேயர்ல பட்டியல் போடுறாரு, விசுவாசத்தினாலே, விசுவாசத்தினாலே. இவங்க எல்லாரும் காயின் முதற்கொண்டு இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரையா ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, இட்ஸ் தி ஃபெய்த், ஃபெய்த். அப்படியே அப்படியே எல்லாருமே அந்த அந்த அதிகாரத்தை ஒரு டைம் எடுங்களேன். எபிரேயர்ல, தேங்க்யூ ஜீசஸ், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எடுங்க பார்க்கலாம். எபிரேயர் 16ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து எடுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், ஹல்லேலூயா. 3வது ஒரு விசுவாசமானது
நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவைகள் நிச்சயமாக இருக்கிறது. சொல்லுங்க எல்லாரும். அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களாய் உண்டாகப்படவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். ஆமீன். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கையை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்து இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். அடுத்து நெக்ஸ்ட் விசுவாசத்தினாலே விசுவாச பட்டியல விசுவாசம் நெக்ஸ்ட் அடுத்து 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவர்களை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்று நெக்ஸ்ட் அடுத்து விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நெக்ஸ்ட் விசுவாசத்தினாலே அடுத்து 10வது அடுத்த வசனம். ஆமா, விசுவாசத்தினாலே ஈசாக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆமேன் 9வது வசனம். ஆமேன். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சந்தரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஆமேன். இந்த பட்டியல்ல இப்போ நெக்ஸ்ட் யாருடைய பேர் வரப்போகுது அப்படின்னா விசுவாசத்தினாலே பென்ஸ். விசுவாசத்தினாலே உங்க பேரு. ஆமேன். உங்களுடைய எல்லாருடைய பேரையும் சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசத்தினாலே அப்படின்னு உங்க பேரை சொல்லுங்க. விசுவாசத்தினாலே 8வது வசனம். ஆமேன். விசுவாசத்தினாலே 8 விசுவாசத்தினாலே பென்ஸ் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். நீங்க சொல்லுங்க 9வது வசனம். ஆமேன். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய அவனுடைய சன்னதியோடு கூடாரங்களிலே குடியிருந்தான். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்பர் 3 மூன்றாவது ஒரு காரியத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல சொல்லி உங்க எல்லாரையும் ஜெபத்துக்குள்ள நடத்த நான் விருப்பப்படுறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 23வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் ஒரு சில வசனத்தை வாசிக்கலாம். மோசே பிறந்த போது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவர்களை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ஹல்லேலூயா. இந்த மோசேயினுடைய ஃபெய்த்தை குறித்து அடுத்து என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, இந்த மோசே விசுவாசத்துல இப்ப துவங்கிட்டாரா? இந்த விசுவாச வாழ்க்கை அவருக்குள்ள இருந்துச்சா? ஆனா அந்த எடுத்த தீர்மானத்துல கடைசி வரைக்கும் அவர் என்ன பண்ணார்னா ஃபெய்த்ல நின்றார். அப்படின்னா எகிப்தியினுடைய பொக்கிஷங்களினால தன்னை நிரப்பாதபடிக்கு அந்த வசனத்தை நீங்க வாசிங்க, நல்லா இருக்கும். 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே இனி வரும் பலன் மேல் 26வது வசனம். இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களினாலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். கவனிங்க, இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து இப்ப கிளம்பும் போது எல்லாருடைய கையில என்ன இருந்துச்சு? எல்லாருடைய கையில இருந்துச்சு. நம்ம கூட பாட்டு போடுவோம். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. அப்ப எல்லாருடைய கையில என்ன இருந்துச்சு? கேட்கல. ஆனா மோசேயினுடைய கையில என்ன இருந்துச்சு? வேற இன்னொன்னு, எல்லாரும் எகிப்திலிருந்து போகும்போது பொன்னையும் பொருளையும் எடுத்துட்டு போனாங்க. ஆனா மோசே கையிலையும் அதே மாதிரி ஒரு பெட்டி இருந்துச்சு. என்ன பெட்டி? இல்ல உடன்படிக்கை பெட்டி. இதை விட்டு வேற. மோசே உன்னை எடுத்துட்டு போனார். என்ன எடுத்துட்டு போனாரு? இல்ல என்னன்னா
மோசே வந்து யோசேப்பினுடைய எலும்பு துண்டுகளை தேடி எடுத்துட்டு போனாரு. எலும்பு எடுத்துட்டு போனாரு. எல்லாருமே எகிப்தை விட்டு போகும்போது பொன்னோடும் பொருளோடும் போயிட்டாங்க. ஆனா மோசே மட்டும் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எகிப்தை விட்டு போகும்போது 2 எடுத்துட்டு போறாரு. ஒன்னு உடன்படிக்கை பெட்டி, இன்னொன்னு என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப மோசே போகும்போது இந்த யோசேப்பினுடைய எலும்புகளை எடுத்துட்டு போனார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் எடுத்த அந்த வைராக்கியம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்கிறதை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து துன்பத்தை அனுபவிப்பை தெரிந்து கொண்ட அதே மோசே இப்போ எகிப்தியனுடைய பொக்கிஷங்களின் நிமித்தம் வரும் மேன்மையை நிந்தைய மாதிரி எண்ணிட்டு எப்படி போனார்னா, ஆனா இதுல ஒரு மிகப்பெரிய ஒன்று இருக்கு. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டு போன அத்தனை பொன்னும் பொருளும் அவங்கள ஒரு காலகட்டத்தில் அவனை பாவத்துக்குள்ள தள்ளி ஒரு கன்று குட்டிகளை உண்டு பண்ணி அந்த பொருள் ஒண்ணுமே அவங்க கையில நீடிக்கல. ஆனா இவர் கொண்டு போன அந்த எலும்பு துண்டு மட்டும் இன்னைக்கு வரைக்கும் சரியான ஒரு இடத்துல அடக்கம் பண்ணப்பட்டு, அதுதான் நம்பர் 3, மூன்றாவது கர்த்தர் பேசுகிறார். உங்க விசுவாசத்துல நீங்க எடுத்த முடிவுல நீங்க விசுவாசத்தை துவங்கினதுல சாகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா, இந்த விசுவாசத்திலேயே நிக்கணும். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய, கலப்பையின் மேல கையை வச்சுட்டீங்கல்ல, எல்லாத்தையும் விட்டு ஆண்டவரை தேடி வந்துட்டீங்கல்ல, எதிர்ப்போட அத்தனையும் பார்த்து கர்த்தரிடத்துல வந்துட்டீங்கல்ல, நீங்க ஒரு முடிவெடுக்கணும். இந்த அக்கினி சூளைக்கு கர்த்தர் எங்களை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் கண்டிப்பா நான் இந்த விசுவாசத்தை விட்டு என்ன பண்ண மாட்டேன். சத்தமா சொல்லுங்க. இந்த 100 டேஸ்ல ஜபம் அற்புதம் நடக்குமானா கண்டிப்பா கர்த்தர் செய்வார். ஆனா நீங்க எனக்கு அற்புதத்தை செஞ்சீங்கன்னா தான் நான் இந்த ஜபத்துல கண்டினியூ பண்ணுவேன்னு நீங்க நினைக்காதீங்க. அதற்கு மாறாக நீங்க என்ன நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, நடந்தாலும் நடக்கலனாலும் நான் எடுத்த விசுவாசத்துல உறுதியாய் கடைசி வரையிலையும் நம்புறவங்க நிற்பேன். என் விசுவாசத்துல என்னை நிற்க பண்ணுகிற தேவன், என்னை நிற்க பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். ஹalleluya. அவர் வாக்கு பண்ணினவர் மாற மாட்டார். எழுமி நின்று விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர், விசுவாசத்தை துவங்குறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர். Thank you Jesus. Hallelujah. இப்போ எடுங்க பார்க்கலாம் அந்த வாக்கு தத்தத்தை. அப்படியே எழுமி நின்று, நன்றி ஆண்டவரே. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆகையால் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டு என்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடியே அவர்களை துரத்தி விடுவேன். நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், நீங்கள் கடன்களை துரத்துவீர்கள், நீங்கள் வியாதிகளை துரத்துவீர்கள். விசுவாசத்தினாலே உங்க வம்சாவளி சாபங்களை நீங்கள் துரத்துவீர்கள். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற காரியத்தை நீங்கள் துரத்துவீர்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் துரத்த போகிறீர்கள். ஏனாக்கியரை துரத்த போகிறீர்கள். பெரிய பெரிய பலசாலிகளை கர்த்தர், ராட்சதர்களை உங்கள் மூலமாய் துரத்த போகிறார். ஆமென். காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்க்கையிலே தொலைந்ததோ, இந்த பாட்டை பாடும்போது ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு கூட வசதி இருந்தா இந்த சரணத்தை சொல்லி பாட போறோம். என்ன, காலங்கள் கடந்ததோ தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். ஆமென். ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இந்த பாட்டை பாட போறோம். ஆமென். ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு வசதி இல்லை, நான் உங்களை பார்த்து பாடுறேன், நீங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து. கவலைப்படாதீங்க, அடுத்த சரணம் ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென். ரொம்ப அழகான சரணம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள். ஆமென். ஹalleluya. இந்த 100 நாளையில நம்முடைய விசுவாச அளவை என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் டாப்ல ஆண்டவர் கொண்டு போறார். ஆமென். ஹalleluya. யார் சொன்னா பரிசுத்தவான்களுடைய காலம் முடிஞ்சிருச்சுன்னு? இந்த ஜெபத்துல நிறைய பரிசுத்தவான்களுடைய காலம் ஆரம்பிக்க போகுது. கர்த்தருக்காக விசுவாசமாய் நிற்கிறவருடைய காலம் ஆரம்ப போது. கர்த்தர் விசுவாசம் என்னும் அஸ்திபாரத்தை நம்ம போட போறாரு. நம்ம எப்படி நிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, பை ஃபெய்த்.
சொல்லுங்க, ஃபெய்த்ல நிக்க போறோம், விசுவாசத்துல நிக்க போறோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? விசுவாசத்துல நிக்க போறோம். யார் என்ன சொன்னாலும் காதுல போகவே போகாது. ஃபெய்த் இருக்கிறவங்களுக்கு எந்த தேவையில்லாத வார்த்தையும் காதுக்குள்ள போகவே போகாது. நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஹalleluya, ஹalleluya. கைகள் எல்லாரும் தட்டி ஆமே, சத்தமாய் கைகளை தட்டி. காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் என் வாழ்வினில் தொலைந்ததோ. பாடும். காலங்கள் கடந்ததோ, தாமதமானதோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள். ஆமென், ஆமென். சோ பார்த்து பாட போறோம். அப்படின்னா இனி கை தட்ட வேண்டாம், பக்கத்துல உங்களை பார்த்து கையை பிடிச்சு, அவர் மனிதன் அல்லவே, கண்டிப்பா நடக்கும், நிச்சயமா நடக்கும் அப்படின்னு பாட போறோம். ஆமென். ஸ்டார்ட். ஹalleluya, ஓ ஹalleluya. அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லை. சொல்லுங்க, மனிதன் அல்லவே பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில். வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. சொல்லு. ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சொல்லு. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். காலங்கள் கடந்ததோ, தாமதமானது, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில். காலங்கள் கடந்ததோ, வாக்கு தத்தங்கள் உன் வாழ்வினில் தொலைந்ததோ. அம்மா, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை, ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் அப்பா, ஏமாற்றங்கள் இல்லையே. கைகளை மேல தட்டி. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். சோர்ந்து போகாதே. ஹalleluya. உன்னை அழைத்தவர் திரும்ப திரும்ப. சோர்ந்து போகாதே. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். கைகளை தட்டி. விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற. ஹalleluya, ஹalleluya. தகப்பனே, இந்த 53வது நாள் உம்முடைய பலத்த பிரசன்னத்தோடு எங்கள் மத்தியிலே நீர் நிலைவரமாய் இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாயிருக்கிற சர்வ வல்லமை உள்ள மகா பெரிய தெய்வம் கர்த்தர் என்னோடு இருப்பார். ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன், ஏனாக்கியரை துரத்தி விடுவேன். அந்த காலேப்பினிடத்தில் இருந்த அந்த அபிஷேகம் திருச்சபையில் இருக்கிற என் பிள்ளைங்க மேல, ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பேர் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடக்கட்டும். எங்க விசுவாசத்தை கர்த்தர் பெருக பண்ணி, ஐயா அற்புதத்தை செய்யுங்கப்பா. என் தாயாருடைய கண்ணீரை பாருங்கய்யா, என் தகப்பனாருடைய வருத்தத்தை பாருங்கப்பா.
என் வாலிப தம்பி தங்கச்சியினுடைய அந்த சூழ்நிலையை பார்த்துருங்க ராஜா. எனக்கு தெரியும் ஒரு பெரிய பர்பஸை என் பிள்ளை மேல வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா இந்த ஜெபத்திற்கு அவனை கொண்டு வந்திருக்க மாட்டீங்க. இந்த ஜெபத்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலையும் உங்க திட்டம் பலமா இருக்குது, உங்க கரம் பலமா இருக்குது, உங்க அபிஷேகம் பலமா இருக்குது, உங்களை வழி நடத்துதல் பலமா இருக்குது. இப்போ மறுபடியும் ஒரு விசை அந்த அபிஷேகம் தட்டி எழுப்பப்பட்டு, உங்க மகிமை தட்டி எழுப்பப்பட்டு, லோதாரா மோஹாதாரா மோலாரா ஜீசஸ். உங்க வருகை தாமதிக்குமானால் பெரிய விசுவாச பட்டியலிலே பெயரிடப்படுகிற பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள் இங்கே உண்டு, இங்கே உண்டு. அந்த லிஸ்ட்ல என் தங்கச்சிகளை, தம்பிகளை, என் தகப்பன, தாய, பிரதரை, சிஸ்டரை நீங்க நிறுத்த போகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க கிருபையின் கரங்களை எங்களை முழுவதுமாய் தாழ்த்தும். தொடர்ந்து நீர் எங்களை ஆளுகை செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.